ஹாய் கைஸ், நான் தான் பரேசலம் பேசுகிறேன். இப்போ நாங்கள் என்ன பார்த்துன்னு கத்தியவாரியில் ஒரு பெண் குதிரை விற்பனைக்கு வந்திருக்கு. ரொம்ப நல்லா பெஸ்ட் ப்ரைஸில் வந்திருக்குங்க. நம்ம ஐயா கிட்ட இருக்கிற இடம் வந்து வளத்தூரில் இருக்குங்க. வேலூர் மாவட்டம் வளத்தூரில் இருக்குது. ஆக்சுவலி இந்த குதிரை வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒருத்தர் நம்ம நண்பர்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அவர் வந்து இந்த குதிரைக்கு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 6 வயசு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து வண்டிலையும் போகும், ஏர் சவாரிலையும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இந்த குதிரை வந்து ஏர் சவாரி மட்டும் தான் போகுது, வண்டியில் போகல. அவர் வந்து வண்டி சாமானெல்லாம் தனியாக வாங்கியிருக்கிறாங்க. வண்டி 4 ஆள் பற்றியும் வாங்கியிருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற அவங்க பாப்பாக்கெல்லாம் உட்கார வச்சுட்டு வண்டி சாமான் மாட்டும் போது வால் இதில் போடும்போதே வந்து குதிரை வந்து கொஞ்சம் கூச்சப்பட்டு இருக்கு. அப்போ அவருக்கு தெரியல குதிரைனா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல, புதுசாக வாங்கியிருக்கிறாங்க. ஸோ வண்டியில் மாட்டும் போது குதிரை வந்து உதச்சி இருக்கு, எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் குதிரை வந்து சாந்தம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி குதிரை வந்து எல்லாம் கழட்டிட்டோம், வண்டியில் போகலங்க. இந்த குதிரை வந்து நான் வாங்கினதே வண்டியில் ஓட்டுறதுக்கு தான் நான் வாங்கினேன். ஏர் சவாரி வந்து என் பையன் மட்டும் தான் பண்ணுவான். வீட்டில் ஒய்ஃப் எல்லாம் உட்காந்து போகிறதுக்கு அப்படிதானே, ஒய்ஃப் எல்லாம் உட்காந்து போகிறதுக்காக பொண்ணு ஒய்ஃப் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ வண்டி போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த குதிரை அவர் வாங்கின விலை வந்து 80,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் தனியாக வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த குதிரையோட டீட்டெயில்ஸ் சொல்லிக்கிறேன் பாருங்க. ஹைட் வந்து 58 இன்ச்சு ஹைட் இருக்குங்க. வயசு வந்து கிட்டத்தட்ட இந்த குதிரைக்கு வந்து ஓவல்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கிறதெல்லாம் இதாகிட்டு இருக்கு, தேஞ்சிட்டு இருக்கு. ஸோ வந்து 12-13 வயசு தான் இருக்கும் இந்த பெண் குதிரைக்கு. ஓகேங்களா? ஸோ ஓப்பனாக சொல்கிறேன், என்ன வயசு இருக்கோ ஓப்பனாக சொல்லணும், மறைச்சி சொல்கிற தேவையில்ல. பட் இருந்தாலும் வந்து குதிரை வந்து 8 வயசுக்கு மேலே நல்லா வந்து மெச்சூரிட்டியாக இருக்கும், வாங்கலாம் ஒரு பெண் குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து 6 வயசு அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ நம்ம நண்பர்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறது என்னன்னா, இருக்கிறபடி என்ன இருக்கோ அது சொல்லி கொடுங்க. ஏன்னா புதுசாக வாங்குறவங்க அவர் மாதிரி இன்னும் நிறைய பேர் வாங்கணும். ஒருத்தர் அந்த ஊரில் வாங்கினா அவரை பார்த்து நிறைய பேர் வாங்கணும். அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த குதிரையுடைய ப்ரைஸ் இப்போ அவர் சொல்கிறது வந்து 60,000 அப்படின்னு சொல்லின்னு இருக்கிறாரு. அண்ணன் 60,000 தானே, அதுலேருந்து கம்மி பண்ணியும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வாங்கிட்டேன், என் தப்பு தான். பட் வந்து இப்போ என்ன விலைக்கு போகும் நீங்கள் சொல்லுங்கள் பாயின்னு சொன்னார். நான் வந்து மற்றவங்க குதிரைக்கு நான் விலை வைக்க மாட்டேன்னு, உங்கள் குதிரை நீங்கள் விலை சொல்லுங்கன்னு சொன்னேன். 60,000 சொல்கிறாங்க, அதுலேயும் அனுசரித்து கொடுக்கலன்னு சொல்லியிருக்கிறாங்க. 10 சுழி சுத்தமாக இருக்குது, ஜெவமணி சொல்லியிருக்கு. அதுவும் வந்து மேல் நோக்கி தான் இருக்குது. ஓகேங்களா? ராஜ சுழியோடு இருக்குது. நெத்தி சுழியும் வந்து நல்லா மேலே டாப்பில் தான் இருக்குது. ஓகேங்களா? 4 கால் வெளில வரும், பஞ்ச கல்யாணி, நெத்தி பட்டை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கு வேணும் அப்படின்னு பார்த்து வாங்கிக்கோங்க.